மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி. இதுக்கு 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 12 ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக சுப கிரகம், ஒரு தூய்மையான சுத்தமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு அனைவருக்குமே ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வான கடக ராசிக்குள்ளே அவர் போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கிடுவார். அதிசாரமாக முன்னோக்கி போவார், பின்னோக்கி அப்புறம் வக்ரமாகி வருவார். அப்படிங்கிறது கூட பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து அவர் மெயினாக ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடானது பார்த்திங்கன்னா இந்த வட்ட கடகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு மிக பிடிச்ச வீடே கடகராசி தான், உச்ச வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ தனக்கு பிடித்த வீட்டில் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்க்குற பார்வையுடைய செயல்பாடு வில் பவராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. குரு பார்க்க கோடி நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு மாறுறாரு இல்லையா? இப்போ கடக ராசியில தான் அவர் உச்ச வீடு அடைகிறார். கண்டிப்பாக. ஸோ அந்த நேரத்தில் இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க பேரண்ட் எப்படி இருப்பாங்க, உறவுகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கான திருமண வாழ்க்கை, அதே மாதிரி தான் அவங்களோட வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி குழந்தை பேர், இதெல்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்கு குரு பகவான் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கடகராசிக்கு மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஏன்னா மற்ற ராசிக்கெலாம் குரு பகவான் போனால் கொஞ்சம் பதட்டம், ஒரு ஆசிரியர் பக்கத்தில் உட்காந்தா ஒரு பதட்டம் பயமாக இருக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா ஆசிரியர் பக்கத்தில் உட்காந்தா சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நம்ம டீச்சர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வெல்கம் பண்ணி வர வைக்கிறது தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே இவங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்த போகிறார். நிறைய விஷயங்களை நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்ட்டு சனி பகவான் இவங்களை கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக மகர ராசியை படாப்படுத்தினாருங்கிற ஒரு பக்கம், இதில் கடகராசிக்காரங்களை பக்குவப்படுத்திட்டாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய விஷயங்களை ஒரு 7 வருஷ காலத்தில் எல்லா விதமான உறவுகளால் ஏமாற்றப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் கடகராசியும் முதலாக கை தூக்கக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரங்க பக்குவப்பட வேண்டிய நிலைமை நம்ம சனி பகவான் கொடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் நம்மளுடைய குரு பகவான் உள்ளே வந்த பிறகு இவங்களுடைய 5ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்கறனால இவங்க சிந்திக்கிற விஷயங்கள் அப்படியே செயல்படுத்தும், இவங்களுடைய சிந்தனைகள் அப்படியே செயல்படும். அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு. கடகராசி குழந்தைகள் இப்போ படிச்சுக்கிருக்காங்க, இல்லை ஒரு வேலை பார்த்துக்கிருக்காங்கன்னா இவங்க குழந்தைகள் இப்போ அம்மா பேச்சை கேட்பாங்க, அப்பா பேச்சை கேட்பாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் சூப்பராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஒரு 3 வருஷத்தில் நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த லிஸ்ட்டில் நம்ம கடகராசியும் ஒருத்தர். நான் காதல் பண்ணேங்க, என்னை காதல்ங்கிற ஒரே விஷயத்தில் என் லைஃபே நான் இழந்தேன், நான் ரொம்ப விரும்பி விரும்பி இவங்களை தேடி தேடி அலைஞ்சேன், இவங்களுக்காண்டியே லைஃப்பை கொடுத்தேன், ஆனால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமை தான் கடகராசி குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது 2K கிட்ஸாக இருக்கட்டும் அல்லது 90 கிட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பொதுவாகவே கடகராசிக்காரங்கள் லாக் தான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த காதல் போலியான காதலாம் வெளியே போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்கன்னா அது சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவங்களை புரிந்து கொள்ளாத உறவு போனதுக்கு இவங்க சந்தோஷம்தான் படணும். ஸோ அவங்களுக்கு உண்மையான அன்பு, உண்மையான காதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சார் இல்லை சார் காதல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் பிரச்சனையிலே இருக்குது சார், நாங்கள் ஒரு 10 வருஷமாக 5 வருஷமாக லவ் பண்ணுறோம், உண்மையான காதலாக எனக்கே ஃபீல் பண்ணுறேன், ஆனால் பிரச்சனையோடு இருக்குது, இது சரியாகுமா அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே இவங்க சரியாகி இவங்க 2 பேரும் ஒற்றுமையாகி திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, திருமணத்தில் போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்
கடகராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்க போது. இந்த 12 வருஷத்துக்கு பிறகு தான் கடகராசிக்கு உள்ளே வந்து இவங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமண வாழ்க்கையில் கல்யாணம் முடித்த பிறகு இந்த என் லைஃப்பை தொலைச்சேன்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் கடகராசி ஒன்று. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ தாலி கட்டணும்னு அன்றைக்கே சொல்லி முடிஞ்சு. எப்போ நான் வந்து அவரை கல்யாணம் முடித்தோம் அப்போவே நான் என் லைஃப்பை டோட்டலாகவே இழந்துட்டேன்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு லைஃப் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு ஹாப்பியாக வாழக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் குழந்தையும், 2வது குழந்தைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு 2வது குழந்தையும். சார் 2 குழந்தையும் பொம்பளை பிள்ளையாகவே இருக்குது, 2 குழந்தையும் ஆம்பளை பையனாகவே இருக்குது, எனக்கு 3வது நான் அந்த குழந்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு 3வது குழந்தை பாக்கியமும் கொடுப்பதற்கான வாய்ப்பு, அதுவும் கடகராசி என்பவர்களுக்கு 2 குழந்தை பாக்கியம்லாம் இந்த வட்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ இவங்க இந்த கடகராசிக்காரங்க வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படி சார் இருக்கும்? வீடு கட்டக்கூடிய யோகங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கடன் வாங்காமல் வாங்கணும். இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காமல் இவங்க கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தக்கன இவங்க வாங்கிட்டாங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஸோ கொஞ்சம் கடன் வாங்கி ஆடம்பரமாக மற்றவங்க பேச்சை கேட்டு செய்யும் போது கொஞ்சம் மாட்டிக்கிடுவாங்க. அதனால் நிதானமாக செயல்பட்டாங்கன்னா வீடு கட்டலாம். இப்போ லோன் வாங்கி தான் நான் வந்து வீடே வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்க கடகராசிக்காரங்களாக இருந்தால் என்ன செய்யணும்? வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாது? லோன் வாங்கி தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தையும் ப்ளஸ் கட்டக்கூடிய தொகையையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் அவசரப்படாமல் வாங்கணும். ஸோ ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கல. ஸோ அப்போ ரிஸ்க் எடுத்து பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். அப்படி இன்கேஸ் இல்லைங்க நான் வாங்கிட்டேங்க ஃபைனல் 2க்கு வந்துட்டோம், அதை ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு 4ஆம் இடத்து திசாபதியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகளோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவங்க பேரண்ட்டு அப்படின்னாக்கா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க உடல்நிலை இல்லை அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா எப்படி இருக்கும்? அதாவது நம்மளுடைய கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி தன் கூட பிறந்த உறவுகளுக்காகவே நிறைய தியாகம் செய்யக்கூடிய நபர்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நிறைய பேர் புரிஞ்சிக்கல, அம்மா அப்பாவும் புரிஞ்சிக்கல, கூட பிறந்தவங்களும் புரிஞ்சிக்கல. ஸோ இனிமேல் இவங்களை புரிஞ்சு இவங்க மேலே அன்பு காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உறுதியாக இந்த காலகட்டம் சரியாகி விடுங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். இந்த கடகராசிக்காரங்களுக்கான எல்லா பலன்களும் சொன்னீங்க. இவங்களுக்கான பரிகாரம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கண்டிப்பாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அம்மன் வழிபாடு ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். அதுவும் மாரியம்மன் வழிபாடு பண்ணாங்கன்னா குருவுடைய அருளால் இவங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்? இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் போயிட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பாக வெற்றி. கடகராசிக்காரங்க வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பாக வெற்றி. இந்த ராசிக்கான குரு பயிற்சி பொது பலனை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எத்தனை சதவீதம் அது வந்து ஒர்க் ஆகுது அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாற்றம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும். உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஸோ எனி ஒன் நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன் குரு பயிற்சிக்கான பொது பலன் சொல்லி சொல்லும்போது 20-30% ஒரு மாற்றம் உண்டு. எல்லா விஷயமும் அப்படியே கிடச்சிருமா, இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே கிடச்சிருமான்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஓடும், சில பேருக்கு சூரிய திசை ஓடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, ராகு திசை. ஸோ எனி ஒன் கிரகங்களுடைய சுக்கிர திசை கூட ஓடலாம். ஸோ அந்த திசாநாதனுடைய அடிப்படையை வச்சு, அந்த புத்திநாதனுடைய அடிப்படையை வச்சு தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ இந்த 20-30% அவங்க சுய ஜாதகத்தில் உள்ள நடப்பு தசா புத்தியும், அதே போல் அவங்களுடைய லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குது, எந்த கிரகம் ஆளுமை பெறுது, எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, எந்த கிரகம் வலிமை இழக்கிறது, அதுமாதிரி நீசம் அடையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய தன்மைகள் இவங்க சாதகத்தில் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிர்பார்ப்புக்கான அத்தனை விதமான கேள்விகளுக்குமே நம்ம உறுதியாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது கணக்கு. என்ன வந்து பொது பலன்களை பார்த்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத பற்றி நம்ம கணிக்க முடியும். அதனால அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக
நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.